முன்னாள் அதிமுக அமைச்சரும் இப்போ தமிழக வெற்றி கழக நிர்வாகியுமான செங்கோட்டையன் வந்துட்டு அவரோட பாக்கெட்ல எப்போதுமே மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவோட போட்டோ தான் வச்சிருப்பாரு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில இப்போ ஜெயலலிதா போட்டோவை மாத்திட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட போட்டோவை வச்சிருக்காரு. இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகி ரொம்பவே வைரலா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவம் அரசியல் வட்டாரத்துல பரபரப்பா ஏற்படுத்தி இருக்கு. என்ன அப்படின்னா, கடந்த 2025ஆம் ஆண்டு அதிமுகவில இருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்டாரு. செங்கோட்டையன் நீக்கப்பட்டதுக்கு அப்புறமா திமுகவுல தான் இணைய போறார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில அவர் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைச்சுக்கிட்டாரு. இது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதாவது ஒரு மூத்த அரசியல்வாதி தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதுனால அப்போ பேசு பொருளா மாறிடுச்சு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துக்கு வலு கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதாவது அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான அமைப்பு உருவாக போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன் இணைஞ்சதுனால செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயலலிதா இருக்கும் போதே அவருக்கு நிறைய ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரு கட்சி மீட்டிங், பொது மாநாடு அப்படின்னா திட்டமிடுதலுக்கு இவர் தான் சரியான ஆள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு இவர் இணைஞ்சதுனால தமிழக வெற்றி கழகத்தை பொறுப்பா வழிநடத்துவார் அப்படின்ற மாதிரியும் கூறப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்துல இவருக்கு ஒரு முக்கிய பொறுப்புமே வழங்கப்பட்டுச்சு. அப்போ இவர் முதன்முறையா தமிழக வெற்றி கழகத்துல விஜய் முன்னிலையில பனையூருக்கு போயிட்டு இணைஞ்சுக்கிட்டாரு தமிழக வெற்றி கழகத்துல செங்கோட்டையன். அப்போ செங்கோட்டையன் அந்த இணைஞ்சதுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திச்சார். அப்போ ஜெயலலிதா போட்டோ பேக்கெட்ல வச்சிருக்கிறது தொடர்பா கேள்வி கேட்டதுக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தேசிய கட்சி, இவங்க ஜெயலலிதா போட்டோ நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அதை பத்தி என்கிட்ட கேள்விகள் கேட்கறதும் கிடையாது. எனக்கு ஜெயலலிதா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த கட்சியில இணைஞ்சிருக்கேனே தவிர எனக்கு ஜெயலலிதா மேல இருக்கக்கூடிய மதிப்பும் மரியாதையும் அப்படியே தான் இருக்குது. அவங்களோட போட்டோவும் நான் அப்பவும் போல அப்படிதான் வச்சிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. இதனால செங்கோட்டையன் மேல மதிப்பும் மரியாதையும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது ஒரு கட்சியில இருந்து விலகினாலுமே கூட, விலக்கிட்டாலுமே கூட அந்த கட்சியோட முன்னாள் முதலமைச்சர், பொது செயலாளரோட போட்டோ வச்சிருக்கிறது அவருக்கான ஒரு நேர்மையை காட்டுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறமா நிறைய மாநாடுகள், நிறைய பொதுக்கூட்டங்கள் நடந்துச்சு. அப்போ கூட எந்த ஒரு காரணத்தை கொண்டும் ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ அவர் மாத்தவே இல்லை. அவரோட பாக்கெட்ல எப்போதுமே ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ மட்டும்தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம செங்கோட்டையன் முக்கியமான இன்னொரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. நான் இத்தனை நாள் அதிமுகவுல தான் இருந்தேன், இப்போ அங்க இருந்து விலகிட்டேன் அப்படிங்கிறதுனால போட்டோ மாத்தினேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கட்சி மாறின உடனேயே ஜெயலலிதா அம்மாவோட போட்டோ தூக்கி வீசிட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன செஞ்சு என்ன விமர்சனம் பண்ணுவாங்க. அது என்னால தாங்கிக்க முடியாது, நான் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய பொதுக்கூட்டங்கள், மாநாடு இதெல்லாம் நடக்கும்போது கூட போட்டோ மாத்தல. அப்பவுமே விளக்கம் கொடுத்திருந்தாரு. நான் கட்சி மாறி இருந்தாலுமே என்னோட மனம் மாறல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இப்போ வேலூர்ல நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல போட்டோ மாத்தினது தொடர்பா ஒரு புகைப்படங்கள்லாம் வெளியாகி இருக்கு. அதாவது வேலூர்ல நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்துல செங்கோட்டையன் அவரோட பாக்கெட்ல விஜயோட போட்டோ வச்சிருந்தாரு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜயோட போட்டோ வச்சிருந்தாரு. இது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகிதான் இப்போ வைரலா இருக்கு. இது பேசு பொருளாவும் மாறி இருக்கு. அதே நேரத்துல ஒரு சில போட்டோக்கள்ல ஜெயலலிதா அம்மா அண்ட் எம்ஜிஆர் அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்க மாதிரி போட்டோக்களுமே இருந்துச்சு. அதாவது ஒரு சைடு ஜெயலலிதா அம்மா அவங்களோட போட்டோவும், இன்னொரு சைடு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயோட போட்டோவும் இருக்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. இதை பார்த்து எல்லாருமே இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா அரசியல் வட்டாரங்கள் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிறது, ஜெயலலிதா அம்மாவுக்கு அவுட்டு, விஜய்க்கு இன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. அதாவது ஜெயலலிதா அவுட், விஜய் இன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணிட்டு வராங்க, விமர்சனமும் பண்ணிட்டு வராங்க. அதாவது குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும்தான் இவர் இப்படி இருந்தாரு, இப்ப மாறிட்டாரு, முழு நேரமா தமிழக வெற்றி கழகத்தோட நிர்வாகியாவே மாறிட்டாரு. அதாவது கூடு விட்டு கூடு பாயிற மாதிரி இவர் கட்சி மாறின உடனேயே அவரோட சுயரூபத்தை காட்டிட்டாரு அப்படின்ற மாதிரியும் விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. பட் இருந்தாலும் செங்கோட்டையன் எப்பவுமே முதல்ல சொல்லியிருக்காரு, நான் கட்சி மாறினாலும் என்னோட மனம் மாறாது. அதாவது விஜய் ஜெயலலிதா அம்மா போட்டோ வச்சிருக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு டைம் கூட கேட்டதே கிடையாது, அது என்னோட தனிப்பட்ட விருப்பம் அப்படிங்கிறத செங்கோட்டையன் ஆரம்பத்திலேயே திட்டவட்டமா சொல்லிட்டாரு. இப்போ இந்த செங்கோட்டையனோட சட்டை பாக்கெட்ல விஜயோட போட்டோ இருக்கிறத தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க, மகிழ்ச்சியுமே தெரிவிச்சிருக்காங்க. ஆனா அதிமுக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்ன உடனே, கட்சி மாறின உடனே அவரோட மனமுமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, ஆரம்பத்துல அவர் தான் சொன்னாரு, நான் கட்சி மாறினாலும் மனம் மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை குறிப்பிட்டு இப்போ அதிமுக நிர்வாகிகளுமே அவர் கட்சி மாறினதுக்கு அப்புறமா மனமுமே மாறிடுச்சு
அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு போறாங்க. இன்னொரு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறிப்பா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்து விஜயோட போட்டோ வச்சிருக்கும் போது வந்துட்டு இவரோட முழு அர்ப்பணிப்பு காட்டப்படுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இது இருந்தாலும் இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இது வந்து அரசியல் வட்டாரத்துல பேசுபொருளா மாறி இருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். இன்னும் குறிப்பான ஒரு விஷயம் அப்படின்னா, அவரோட வலது கையில வந்துட்டு அதிமுகவோட கொடியை வந்து செங்கோட்டையன் வந்து பச்சை குத்தி இருக்காரு. அது அப்பவே குத்திட்டாரு. அது இன்ன வரைக்கும் இருக்கதான் செய்யுது. அதையுமே மேற்கோள் காட்டி அவர் வந்து மாறலாம் கிடையாது, மாறலாம் செய்யல. பட் இவர் வந்து விஜய்க்கு கொடுக்கிற மரியாதைக்காக இப்ப போட்டோ வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியுமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. இப்போ வேலூர்ல செங்கோட்டையனோட சட்டை பாக்கெட்ல வந்துட்டு விஜயோட போட்டோ இருந்தது ஒரு பக்கம் பரபரப்பா பேசப்படுது, பேசுபொருளா மாறி இருக்கு. அதை இன்னொரு பக்கம் வேலூர்ல விஜய் பேசின குட்டி ஸ்டோரியுமே வந்துட்டு கொஞ்சம் வைரலா மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம பேசுபொருளா மாறி இருக்கு. விஜய் சொன்ன குட்டி ஸ்டோரியை மேற்கோள் காட்டி நிறைய பேர் நிறைய விஷயங்களை கமெண்ட் பண்ணிட்டு போறாங்க. நிறைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க, விமர்சனமும் பண்ணிட்டு போறாங்க. அந்த வகையில பிக் பாஸ் ஜூலி வந்துட்டு முதன்முறையா இந்த அரசியல் தலையீடு மாதிரி உள்ள வந்து தலையை நுழைச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, குட்டி ஸ்டோரி வந்து விஜய் சொன்னதை மேற்கோள் காட்டி அதுக்கு காட்டமா விமர்சனம் பண்ணி ஒரு வீடியோவை வெளியிட்டு இருக்காங்க. அதுக்குமே நிறைய பேர் திட்டி தீத்துட்டு வராங்க. ஜூலிக்கு வந்து இது எதிரா நிறைய பேர் வந்து கமெண்ட்டுகளை அள்ளி வீசிட்டு வராங்க. ஜூலிக்கு வந்து மனநல பாதிக்கப்பட்டுடுச்சு, நீலாம் ஒரு பொண்ணா, அதாவது மாத்தி மாத்தி நீ பேசுவ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. அதே நேரத்துல ஜூலி வந்து காசு வாங்கிட்டு தான் இப்படி பேசுவாங்க, பப்ளிசிட்டிக்காக ஜூலி வந்து என்ன வேணாலும் பண்ணுவாங்க, கீழ்த்தனமா கூட நடந்துப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து விஜயோட ஆதரவாளர்களா இருக்கட்டும், ரசிகர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து கமெண்ட்ல திட்டிட்டு வராங்க. இதுல ஜூலி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஜூலி வந்து இதுல மென்ஷன் பண்ணி எதை சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் வந்து அந்த குட்டி ஸ்டோரியில ஜல்லிக்கட்டு காளையை வச்சு ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஜூலி வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்களோட ஆர்வ கோளாறு ரசிகர்கள் வந்துட்டு நீங்க சொன்ன ஸ்டோரியை கேட்டுட்டு ஜல்லிக்கட்டு காளை கிட்ட போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஏதாவது ஏடா கூடமா ஆயிடுச்சு அப்படின்னா இறப்பு எண்ணிக்கை வந்து அதிகரிச்சிடும். அதனால வந்து தேவையில்லாத வேலையை பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது வந்து இதுவுமே கொஞ்சம் பேசுபொருளா